ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ரசமலாய் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரசமலாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரசகுல்லா தான் தயார் பண்ணிக்கணும். அதுக்கு நான் வந்து 2 லிட்டர் தண்ணி சேர்க்காத பால் எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு பன்னீர் நிறையா கிடைக்கும். பால் இது போல் பொங்கி வர சமயத்தில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம லெமன் ஜூஸ் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து 2 பெரிய லெமனை வந்து ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது மாதிரி லெமன் ஜூஸ் விட்டு நம்ம கலந்து விடும்போது அந்த தண்ணி தனியாக அப்புறம் அந்த பன்னீர் தனியாக நமக்கு பிரிஞ்சு வரும். உங்களுக்கு வந்து லெமன் ஜூஸ் பத்தலைனா இன்னொரு லெமன் இல்லை பாதி லெமன் சேர்த்துக்கோங்க. இது போல் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கலாம். நம்ம வடிகட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே வடிகட்டி வச்சுக்கோங்க. இது மேலே ஒரு வெள்ளை துணி வந்து நல்ல தண்ணியில் நனைச்சிட்டு புழிஞ்சிட்டு அதை வந்து இந்த வடிகட்டி மேலே வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம திரிய வச்ச பாலை வந்து இதில் அப்படியே வடிகட்டிக்கலாம். இது போல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதும் இது மேலே கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஊற்றி நம்ம இதை கொஞ்சம் அலசிக்கலாம். லெமனோட அந்த ஃப்ளேவர் இருக்கும். நம்ம இது போல் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசிட்டோம்னா அந்த லெமன் ஃப்ளேவர் வந்து போயிடும். அதுக்காக தான் தண்ணி ஊற்றி அலசுகிறோம். நம்ம இந்த பன்னீரை அப்படியே எடுத்து நல்ல தண்ணியை வந்து ஒட்ட புழிஞ்சிக்கலாம். நம்மளால் எவ்வளோ தண்ணியை வந்து புளிய முடியுதோ அந்தளவுக்கு வந்து இந்த தண்ணியை நம்ம புழிஞ்சு எடுத்துடணும். இது போல் நம்ம நல்லா திருப்பி திருப்பி விட்டு பிழியும் போது தண்ணிலாம் நல்லாவே வடிஞ்சிரும். இது அப்படியே ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. தண்ணி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் வச்சுக்கோங்க. நான் ஓரளவுக்கு நல்லாவே புழிஞ்சிட்டேன், அதனால் நான் வெயிட்லாம் எதுவும் வைக்கல. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கனாவே தெரியும் தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது அந்த பன்னீர். இப்போ இது இருக்கட்டும். நம்ம ரசமலாய்க்கு கீ தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஸ்டவ்வில் பால் வந்து காய்ச்சிக்கலாம். இதுக்கு வந்து நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம வந்து கொதிக்க விடணும். இந்த பால் வந்து பாதி அளவு வர அளவுக்கு நம்ம நல்லா வந்து காய்ச்சிக்கணும். இடையில ஏடு விழும்போதெல்லாம் அதெல்லாம் உள்ளவே எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. இது வந்து நம்ம ரசகுல்லா கொதிக்க விடுவோம்ல, அதுக்காக சீனி நான் வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு ரொம்ப சீனி தேவையில்லை, ஏன்னா நம்ம புழிஞ்சு எடுத்துருவோம். அப்புறம் 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து பாகுபதெல்லாம் தேவையில்லை. சீனி நல்லா கரைஞ்சி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தாலே போதும். நான் வந்து இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதை மூடி வச்சிடலாம். இந்த பன்னீரை வந்து நம்ம நல்லா சாஃப்டாக வந்து பிசையணும். அப்படி கையால் பிசைகிற மாதிரி இருந்தால் 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம கைவிடாமல் பிசையணும். நம்ம ஈஸியாக ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சோன்னா இது போல் நல்லா உதுத்து விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா உதுத்து விட்டாச்சு. இதை வந்து இப்போது பல்ஸ் மோடில் நல்லா விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ரொம்ப ஸ்மூத்தாக போயிடுச்சுன்னா நமக்கு கையில் ஒட்டும். அது நீங்கள் வந்து இடையில உருட்டி பார்த்துக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்கான்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா நல்லா இது போல் வெடிப்பு இல்லாமல் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பன்னீர் அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து இதை வந்து உருண்டை பிடிச்சி லைட்டாக தட்டிக்கலாம். கொஞ்சமாக ஒரு பால் சைஸ் வந்து நம்ம அந்த பன்னீர் எடுத்துகிட்டு நம்ம 2 உள்ளங்கைக்கும் நடுவில் வச்சு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நம்ம இது போல் உருட்டினோன்னா தான் நமக்கு வந்து வெடிப்பே இல்லாமல் வரும். இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல் உருட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா இது போல் நமக்கு ஒரு தட்டை வடிவத்தில் நமக்கு கிடைக்கும். இதே போல் நான் எல்லா பன்னீரையும் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ கொதிக்க வச்சுருந்த பாலையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டே இருங்க. சீனி நல்லாவே இதில் கரைஞ்சிருக்கு. நம்ம இப்போ வந்து இது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டியதில்லை, லைட்டாக கொதி வந்தாலே போதும். பாருங்கள், இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இப்போ இந்த பன்னீர் பால்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம இந்த பன்னீர் பால்ஸ் சேர்த்தோன்னா தான் நமக்கு நல்லா முழுசாக கிடைக்கும். உடையாமல் வெடிப்பு வராமல் நல்லாயிருக்கும். இது அப்படியே ஹை ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பாலும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிட்டு வந்திருக்கு. இதையும் நல்லா அந்த ஏடெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்பப்போ. இப்போ இதில் நம்ம சீனி சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 150 கிராம் போல் சேர்த்துருக்கேன். பால் நல்லா திக்காக ஆக ஆக நமக்கு வந்து நல்ல இனிப்பாக தான் இருக்கும். கூடவே ஒரு 10 பாதாம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 10 பிஸ்தா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கலருக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம்.
இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா பால் ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. நம்ம ரசகுல்லா ரெடி ஆனதும் நம்ம வந்து இதில் ஊற வைக்கணும், அவ்வளோதான். அதனால் லோ ஃப்ளேம்லேயே இது லைட்டாக கொதிச்சிட்டு இருந்தால் போதும். நம்மளோட ரசகுல்லா வந்து நல்லா டபுள் சைஸ் ஆகி வந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரசகுல்லா செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் காய்ச்சி செய்கிறது ரொம்பவே நேரமாகும். இதே போல் நம்ம அப்பப்போ வந்து பால் காய்ச்சிட்டு இது மாதிரி ரசகுல்லா செஞ்சுட்டு இது மாதிரி பண்ணோன்னா ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப சீக்கிரமாக குறைவான நேரத்தில் நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், நமக்கு ரசகுல்லா சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் ஒரு கரண்டி வச்சுட்டு நம்ம இதை ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா வந்து கரண்டியில் அழுத்தி அதில் உள்ள அந்த தண்ணிலாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்திடாதீங்க, உடஞ்சிடாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இதை அப்படியே வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் நான் எல்லாத்தையுமே பிழிஞ்சு ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக பாலில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கீர் வந்து நம்ம இந்த ரசகுல்லா மேலே சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஊறணும். இது நல்லா ஆறின பிறகு நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா நல்லா ஆறினதும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சுட்டு நம்ம நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ரசகுல்லா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.